இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே அர்ஜெண்ட்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த பிரைட் எவ்வளோ தான் அர்ஜெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து ரொம்பவே நீட்டாக ஃபினிஷிங்கோட நம்ம ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இதுதான் நம்ம ப்ளவுஸோட ஃபினிஷிங். இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அவ்வளோ கம்மியான டைம் தான் வந்து இந்த பிரைட் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் நைட்டு 1 o'clock இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸை போய்ட்டு நம்ம பிரைட் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அவங்க கொடுத்துருந்த மேக்கப் ஆர்டரையுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நைட் ஒரு 1:30 போல் நம்ம மண்டபத்துக்கு வந்து கிளம்பியாச்சு. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரோட் ஃபுல்லாகவே செம்ம இருட்டாக இருந்தது, யாருமே இல்லை. லொக்கேஷன் பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம் தான். செட்டிக்குளம் முருகன் கோவில் இருக்குல்ல, அங்கே தான் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் நைட்டே கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தோன்னா மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். இது வந்து ஒரு 2 o'clock இருக்கும். ஸோ மண்டபம் ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக நீட்டாகவே இருந்தது. இப்போ பார்த்தோன்னா கல்யாண பொண்ணுக்காக தான் வெயிட்டிங். ஸோ கல்யாண பொண்ணுனாலும் நம்ம மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் லுக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிரைட் கேட்டிருந்தது பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர் எனக்கு வந்து அப்படியே வேணும், ப்ளஸ் லைட்டாக வந்துட்டு மேக்கப் போடுங்க ப்ளீஸ், நிறைய மேக்கப் போட வேணாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே அவங்க ஸ்கின்னுக்கு ஆப்டாக ரொம்பவே மினிமலான மேக்கப் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு.